பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? என் வாழ்க்கையில நான் யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சதில்ல. ஆனா எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? இந்த பிரச்சனை எனக்கு ஏன் வந்துச்சு? நான் எல்லாருக்கும் நன்மை தான் செஞ்சிருக்கேன். நான் யாருக்கும் தீமை நினைச்சதில்ல. ஆனா என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகளும் பாடுகளும் எதுக்காக ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சாரு? கர்த்தர் என் விஷயத்துல ஏன் மௌனமா இருக்கணும்? அவருக்கு தெரியலையா? கர்த்தர் அநீதி செய்ய மாட்டார் தானே? ஆனா ஏன் இப்படி எனக்கு நடக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. இந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுடைய லைஃப்ல அநேக கேள்விகளோட வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு ஏன் இப்படி நடக்கணும்? எதுக்காக எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு நிறைய பேருக்குள்ள இப்படி ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு முதலாவது நம்ம யாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். நம்ம யாருன்னு முதலாவது நம்ம புரிஞ்சிக்காததுனாலதான் இந்த கேள்விகள்லாம் நமக்குள்ள வருது. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து தவறு செஞ்சாரா? இயேசு கிறிஸ்து பாவம் செய்தாரா? அவர் எவ்வளவு நீதிமானாய் வாழ்ந்த ஒரு தேவன். பரலோக ராஜ்யத்தை விட்டு கீழே வந்து நமக்காக மாட்டுக்கொட்டையில பிறந்து ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்து எல்லா மனிதர்களுக்கும் நன்மையை மாத்திரம் செய்து எல்லாருக்கும் தேவ செய்தியை அறிவித்து தன்னைத்தானே வருத்தி நமக்காக சிலுவை பரியந்தம் சென்று ஆணிகள் அடிக்க தன்னை ஒப்பு கொடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட சிலுவையில ஏன் மறிக்கணும்? அவருக்கு ஏன் இப்படி ஒரு பாடுகள் வரணும்? சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது போல பாடுகளும் பிரச்சனைகளும் நமக்கு வந்துதா? நம்மள யாராவது பிடிச்சு கையில ஆணி அடிச்சு சிலுவையில தொங்க விடுறாங்களா? வாரினால அடிச்சு பரியாசம் பண்ணி எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் நம்மளை வந்து சிலுவையில அரைஞ்சாங்களா? இயேசு கிறிஸ்துவ போல நம்ம நீதிமான்கள் இல்லை. அதே சமயம் இயேசு கிறிஸ்துக்கு வந்த பாடுகள் நமக்கு வரல, அப்படிதானே? ஒரு விஷயத்த நம்ம யாருமே புரிஞ்சு கொள்றதில்ல. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை அனுமதிக்காம நமக்கு எதுவுமே நடக்காது. கர்த்தர் சொன்னா அது நடக்கும். கர்த்தர் சொல்லாத வரைக்கும் அது நடக்காது. நீ இந்த குடும்பத்துலதான் பிறக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டா அந்த குடும்பத்துலதான் நம்ம பிறந்தாகணும். நீ இந்த கணவனுக்கு தான் மனைவி ஆகணும், நீ இந்த மனைவிக்கு தான் கணவன் ஆகணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டா அவங்களுக்கு தான் நம்ம மனைவி ஆக முடியும். உன் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் உன் வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டா அதுதான் நடக்கும். யார் யார் எங்க இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொன்னா அதுதான் நடக்கும். மனிதர்கள் உங்களை பார்த்து 1000 சொல்லலாம், ஆனா அது எதுவுமே கர்த்தர் சொல்லாம நிறைவேறாது. மனிதர்கள் நமக்கு நிறைய சர்டிபிகேட் கொடுக்கலாம், மனிதர்கள் நம்மளை பார்த்து ஏளனம் பண்ணலாம், மனிதர்கள் உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சது இன்னும் நிறைய சொல்லலாம், ஆனா எதுவுமே கர்த்தர் சொல்லாம நடக்காது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை அனுமதிச்சிட்டாருன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஒருவேளை அது நன்மையா இருக்கலாம், சில வேளைகள் அது இழப்புகள் போல தெரியலாம், சில வேளைகள்ல அது நமக்கு அது ஒரு பாடு போல, பிரச்சனை போல, போராட்டம் போல நமக்கு தெரியலாம். ஆனா அதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ள பழகணும். சங்கீதம் 85வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை தருவார்னு. கர்த்தர் நன்மையானதை தான் தருவார் அப்படின்னு வசனம் சொல்லும் போது நமக்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனையோ ஒரு போராட்டமோ ஏதோ ஒரு இழப்போ ஏதோ ஒரு அசாதாரணமான காரியமோ கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்னா அது நன்மைக்கு ஏதுவானதாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? அது நமக்கு ஒருவேளை இழப்பா இருக்கலாம், நமக்கு ஒருவேளை அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் அது நன்மைக்காக நம்ம வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். ஒரு தாமதம் ஏற்படுதா, அது கர்த்தர் நன்மைக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு தடை வருதா, அது கர்த்தர் நன்மைக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். ஏதோ ஒரு இழப்பு வருதா, அது கர்த்தர் நன்மைக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். ஏதோ ஒரு பிரச்சனை போராட்ட சூழ்நிலைக்குள்ள நான் போறேன்னா அதை கர்த்தர் அனுமதிக்காம எனக்கு அது வராது அப்படிங்கிறத ஏன் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல? எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், நல்லா புரிஞ்சு கொள்ளணும். யோபுவுக்கு கர்த்தர் வந்து அனுமதிச்சிட்டாரே, யோபுவை சோதிக்க பிசாசு ஆனவனுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்துட்டாரே அப்படின்னா
யோபுவுக்கு கொடுத்தாருன்னா எல்லாருக்கும் கொடுத்துருவாருன்னு அர்த்தம் இல்லை. யோபுவை பிசாசு சோதிப்பதற்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார்னா அதுக்கு ஏற்ற போல யோபுவுக்கு பலனை கட்டளிட்டார். யோபுவோடு கூட இருந்தாரு, யோபுவை பலப்படுத்தினாரு, யோபுவோட பேசினாரு. எல்லாவற்றுக்கும் மேல யோபுவை அதுக்கப்புறம் ரெண்டத்தனையா ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போயிட்டாரே, அதை எல்லாரும் மறந்துடுறீங்க. யோபுவுக்கு கர்த்தர் அனுமதித்தாருங்கிறத மட்டும் சொல்றோமே தவிர, யோபுவை ஆசீர்வதிச்சாரே. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையிலே கர்த்தர் விட்டுருவாரா உங்களை? அதுக்கப்புறம் ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கு வச்சிருப்பாரே, அதையே நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். ஒருவேளை இப்போ நமக்கு அது பிரச்சனை போல தெரியலாம், போராட்டம் போல தெரியலாம், இழப்பு போல தெரியலாம், ஒரு தாமதம் போல தெரியலாம், ஏதோ மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிற மாதிரி தெரியலாம், கண்ணை கட்டி காட்டுல விட்டது போல தெரியலாம், வழியே இல்லாத மாதிரி வனாந்திர பாதையா இருக்கலாம். ஆனா கர்த்தர் கூட இருக்கிறாரே. அவர் அனுமதிக்காம உங்களை யாராவது பேச முடியுமா? அவர் அனுமதிக்காம உங்க தலை முடிய யாராவது தொட முடியுமா? கர்த்தர் அனுமதிக்காம உங்க வாழ்க்கையில ஏதாவது வருமா? கர்த்தர் நன்மையானது தானே தருவார். ஒருவேளை இன்னைக்கு இந்த பாடுகளை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாருன்னா அது என் நன்மைக்காகத்தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த கர்த்தர் என்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம அவ்வளோ ஒரு உத்தமம் நம்ம சொல்றோம். ஆனா கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா ஆபிரகாம்கிட்ட? ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, அப்ப நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. அது மாதிரி ஒரு கண்டிஷனை கர்த்தர் ஆபிரகாமுக்கு வைத்தார். அதே போல நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன காரியம், சின்ன பிரச்சனை அவருக்கு பிடிக்காது இருக்கும். அதை நம்ம திருத்திக்கிட்டோம்னாக்கா கர்த்தர் அதுக்கப்புறம் நம்மளை உயரத்துல கொண்டு போய் வைக்கிறதையும் அதையும் நம்ம பார்க்க தானே போறோம். அந்த நேரத்துல அவரை துதிக்கிறோம். கர்த்தர் நம்மளை உயர்த்திட்டாருன்னா அந்த நேரத்துல தோத்தரிக்கிறோம். அந்த நேரம் அவருக்கு சாட்சி சொல்றோம், நன்மை, அவர் என்னை எல்லா தீமைக்கும் தப்புவித்தாரேன்னு சொல்லி அவரை நம்ம பாடுறோம், புகழ்றோம். ஆனா தீமையிலும் கர்த்தரை ஏன் நம்ம புகழ மாட்டோம்? ஏன் கேள்வி கேட்கிறோம்? இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். காட் இஸ் இன் கண்ட்ரோல். அதாவது எல்லாமே கர்த்தருக்குடைய கைக்குள்ளதான் இருக்குது, அவருடைய கண்ட்ரோல்குள்ளதான் இருக்கு. எதுவும் கை மீறி போகல. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அவரை விசுவாசிக்கணும். மறுபடியும் மறுபடியும் அவரை கேள்வி கேட்டு முறுமுறுத்து துக்கப்படுத்துகிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. யோபுவை பாத்தீங்கன்னா அவரு புலம்பி 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 கடைசியில சொல்றாரு, யோபு 40:4 வசனத்துல, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க புலம்புறதையும் நீங்க முறுமுறுக்கிறதையும் நிறுத்தினதுக்கு அப்புறம்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க இக்கட்டுகள் மாறணும், உங்க பிரச்சனைகள் மாறணும், உங்க போராட்டங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை வேணும்னா கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பழகுங்க. எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிக்கணும். வாழ்விலும் ஸ்தோத்தரிக்கணும், தாழ்விலும் ஸ்தோத்தரிக்கணும், ஜெயத்திலும் ஸ்தோத்தரிக்கணும், தோல்வியிலும் ஸ்தோத்தரிக்கணும், மேடுகள்லையும் ஸ்தோத்தரிக்கணும், பள்ளத்தாக்குகள்லையும் அவரை ஸ்தோத்தரிக்கணும். இரவுக்கு அவர் தேவனாய் இருப்பாரானால் பகலுக்கும் அவரே தேவன். ஆரி காலத்துக்கு அவர் தேவனாய் இருப்பாரானால் கோடை காலத்துக்கும் அவரே தேவன். நம்மை அடிக்கிறது தேவனாய் இருந்தால் அணைக்கிறதும் தேவன்தான். அதனால கர்த்தரிடத்துல இருந்து அடி வாங்கணும்னா கர்த்தரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். அதனால நம்ம முறுமுறுக்கிறத நம்ம நிறுத்தணும். இப்போ யோபு புலம்புறத நிறுத்தினாரோ அப்புறம்தான் அவருக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். உங்க வாழ்க்கையில கூட நம்ம அமைதியா இருந்து கர்த்தர் பேசுகிற வரைக்கும் அமைதியா இருப்போம். யாருக்கிட்டையும் போய் முறுமுறுக்க வேண்டாம், யாருக்கிட்டையும் போய் நம்ம புலம்ப வேண்டாம். நம்ம புலம்பல் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கட்டும். அதே நேரத்துல கர்த்தர் பேசுகிற வரைக்கும், கர்த்தர் கிரிய செய்கிற வரைக்கும் நம்ம அமைதியா இருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பதிலளிப்பார். அந்த வசனத்துல கீழே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. பறவைகள், விலங்குகள் எல்லாத்தையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் போய் புலம்புறது இல்லை. அவங்கெல்லாம் ஆண்டவரை காலைதோறும் துதிக்கிறாங்க, கர்த்தருடைய கரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்கள போஷிக்கிறார், நடத்துகிறார். அவங்களெல்லாம் காட்டிலும் நம்மை ஆண்டவர் அவருடைய ஜீவனையே கொடுத்து, அவருடைய சுவாசத்தையே கொடுத்து ஜீவாத்மாவாய் ஆக்கியிருக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் நமக்கென்று அவரையே தந்தருளின தேவன் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா? நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலளிக்கலையே அப்படி நம்ம யோசிக்கிறோம். ஆனா நம்ம முழங்கால் படியிட்டு நம்ம வாயை திறக்கும் பொழுது பரலோகம்
நம்ம என்ன கேட்க போறோங்கிறத உற்று கவனித்து கொண்டிருக்கிறது. 100% நம்ம ஜெபத்துக்கு பதில் அளிக்க பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக நம்ம எல்லா வேண்டுதல்களையும் நமக்கு அருள் செய்வார். வெற்றி நமக்கு நிச்சயம் உண்டு. நம்ம கர்த்தருடைய பார்வையில விசேஷித்தவர்கள். அதை மட்டும் நம்ம என்னைக்கும் மறந்துடக்கூடாது. எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க பிரச்சனைகளை நிச்சயமா மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.